கண்ணே அவர் கூட்டுவா அந்த குட்டி போத்திட்டு இருக்கிறார் அவர் ஓடுறா குட்டி போத்திட்டு இருக்கிறார் அவர்
கழட்டிட்டு அவரு எல்லாம் லிங்கி இறக்கிட்டு ஒரு குரூப் அப்படியே இல்லைங்க அவரோட போங்க போங்க. நான் சமீபத்தில் வருகிற போது என் பெயர் என்ன, என் குளித்து வந்தேன், என் தாய் தந்தைகள், என் பெற்றுக்கள், என் வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சாமி. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரியுமா? எப்படி? சேலம் மாவட்டம் காரியாம்பட்டி வட்டம் கொல்லப்பட்டி கிராமம், கொல்லப்பட்டி அருகாமையில் அமைந்துள்ள நல்லூர் கிராமத்தில் வசித்து வரக்கூடிய சித்தன் மகன் மாதப்பன். நீங்க தானே? 5 வருஷமா புக்கு போட்டு. அப்படியா? யார் சொன்னது? எனக்கு தெரியுங்க. 5 பாருங்க, புரட்டுல இருக்குது பாத்துக்காங்க. அப்படியா? ஆமா. நீங்க வாருங்கள் அண்ணா. உனக்கு படிக்கவும் தெரியுமா? நல்லா படிச்சவர் தான். நல்ல நேரம் இல்லை. நீ படிச்சவரா? நான் படிச்சவர் தான். ஓஹோ, படிச்சவரா? படிச்சவரா? நான் குட்டிச்சவருங்க. படிச்சவரா எனக்கு தெரியும். ஆமா, படிச்சவர் தான், படிச்சவர் தான். அப்படியா? ஆமா. உன்னையும் உங்க அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டு விட்டு வந்தார்கள். ஏமா ஏசாமி கேக்குறேன். எங்க அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டான். இந்த மாதிரி எங்க வீட்டுல நான் பள்ளிக்கூடத்துல உட்காந்து இருந்தோம். பள்ளிக்கூடத்துல உட்காந்து டீச்சர் வந்தாங்க. டீச்சர் வந்தா மரியாதை கொடுக்கணும்ல. குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல. ஐயோப்பா, இந்த மாணவன் நல்லா படிக்கணும் நாட்டுங்குது அப்படின்னு சிடான் அப்படின்னாங்க. உட்காருங்கன்னு சொன்ன அர்த்தம். அதனால உட்காந்துக்கிட்டோம். உட்காந்து நோட் எடுத்து படிச்சுக்கிட்டு எழுதிட்டு இருந்தோம். டீச்சர் வந்த உடனே சேர மேல இப்படி கால தூக்கி போட்டாங்க. நான் அதை கவனிக்கல. ஆனா நான் அப்ப எழுதிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஆனாந்து பார்த்தேன் பாரு. ஆனா வவ்வுண்டுச்சு பிடிச்சாமே. வவ்வுன்னது அப்படின்னா டீச்சர் சட்டி போடாத வந்திருக்க மாட்டேங்குது. அங்க போச்சு. நான் அதை பார்த்த உடனே அன்னையில இருந்து நான் பள்ளிக்கூடம் போறதே விட்டுட்டான். அது என்னமோ அத்தை ஜோரு இருக்கு. அதனால பள்ளிக்கூடம் போயிருக்கேன். என்படி நான் யாரு, என் பெயர் என்று குறிக்கும் முன்பதாக இந்த கண்டர்குல மாணிக்கம் மணிகரத்திலே இளைஞருடைய அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மகா மாரியம்மன் மதுரை வீரனுடைய அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக திருவிழா முடித்து ஆண்டவனுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஊர் பொதுமக்கள் சார்பாக கோடிகள் சார்பாக கோயில் நிர்வாகிகள், கோயில் கமிட்டியார்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், மகளிர் அணி, மகளிர் குழுவினர்கள், அந்த மாதிரி பள்ளிக்கு செல்கிற இளவயது மாணவர்கள் அனைவர்களும் ஒரு மனதா ஒன்று கூடி நாடகத்தை இங்க கொண்டு வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு 10 பேர் முக்கியஸ்தர்கள். ஒருத்தர் பேர் சொன்னா ஒருத்தருக்கு செலவு வரும். அதனால 10 பேர்களும் ஒன்று கூடி செலவத்தில் தம்பளத்தை கொடுத்து நமக்கு நல்லது ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார். அளித்தாலும் அதற்கு ஒரு தடையை போல போன வாரம் மழை வந்து பூத்து தடைப்பட்டது. ஆனாலும் விடாமுயற்சியாக மனிதருக்கு 3 கை. என்னன்னு சொல்லு?
இடது கை ஒண்ணு இடது கை ஒண்ணு வலது கை ஒண்ணு இந்த கை இன்னொரு கை இன்னொரு கை எங்க சாமி இருக்குது அதான நம்பிக்கை ஓ நம்பிக்கை யானைக்கு பல தும்பிக்கை மனிதனுக்கு பல நம்பிக்கை நம்பிக்கை சரி, கை கொடு ஒருவனுக்கு முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கலாம். அதுபோல விடாமுயற்சியாக நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்து நாளைக்கு அரங்கேற்றம் செய்த குட்டி ஆண்டவன் அருளை பெற்று நீடுலிய வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் சமர்ப்பணம். நம் நாடகத்தை காண வந்த கோழி வியாபாரி மணிக்கவுண்டரை அவர்களும் வேம்படிதாளன் திருமணிப்பட்டியை சேர்ந்த மாரிமுத்து கவுண்டர் அவர்களும் இன்னும் நம்ம ரங்கநாதன் அண்ணார் திருமணிப்பட்டி ரங்கநாதன் அண்ணார் அவர்களும் இன்னும் பூபதி என்று சொல்லக்கூடிய அன்பு நண்பர் அவர்களும் இன்னும் செங்கோட்டுவே என்ன காவேரி காவேரி சின்ன பையன்ல இருந்து என்ன பார்த்திருக்கிறோம். அதனால நம்ம வாதியா காவேரி அவர்களும் இன்னும் ஜெகதீசன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் நம்ம நாடகத்தை ஆதரவாகவும் பாதுகாப்பிற்காகவும் வருகை தந்திருக்கின்ற காவல்துறை காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் நமது நாடக கலைமன்றத்தின் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக விழா கமிட்டியார்கள் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று கோடானு கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சமர்ப்பணம். இந்த கண்டர் குலமாணிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் மதுரை வீரன் திருவிழாவை முன்னிட்டு கோயில் நிர்வாகிகள் கோயில் விழா கமிட்டியார்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக நமக்கு நல்லதொரு வாய்ப்பு அளித்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியார் அவர்களுக்கும் இன்னும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இங்கே நம் நாடகத்தை விட முப்பொழுதும் எடுத்து உலகமெங்கும் பரப்பி நம் கலை வளருவதற்கும் இந்த கலையை வைத்து நம்மை போன்ற தெருக்கூத்து கலைஞர்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் தேடிக் கொடுக்கின்ற கிராமிய செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனலுக்கு இந்த பகுதியில எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் ஆதரவளிக்க வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள் அன்பு உள்ளங்கள் உள்ளங்கள் நம்ம மாரியம்மா